Hello friends, welcome back to our channel Update Your Knowledge. Last 2 videosல பிரம்ம சமாஜ் பற்றி பார்த்தோம். அடுத்து பிரார்த்தன சமாஜ், ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸில் செகண்ட் ஒன் பிரார்த்தன சமாஜ். பிரார்த்தன சமாஜ் வந்து மகாராஷ்டிராவில் பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1867 இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் தான் இதை ஃபவுண்ட் பண்ணவங்க. ஆத்மராம் பாண்டுரங் வந்து 1825 பிறந்து 1898 இறந்துட்டாங்க. இந்த பிரார்த்தன சமாஜில் உள்ள பர்சன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா இன்டர்கேஸ்ட் டைனிங்னா மற்ற எல்லா கேஸ்ட்டும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. அதாவது அந்த காலத்தில் நிறையா கீழ் ஜாதிக மேல் ஜாதிக அப்படி சொல்லி பிரித்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கீழ் ஜாதிங்க கூட வந்து மேல் ஜாதிக பேச மாட்டாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்ககிட்ட எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இவங்க வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்டர்கேஸ்ட் டைனிங்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து இன்டர்கேஸ்ட் மேரேஜ்னால் கேஸ்ட் விட்டு கேஸ்ட் வேறு கேஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறது. விடோ ரீமேரேஜ் வந்து ஏற்கனவே பிரம்ம சமாஜில் உள்ளவங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ், இவங்க வந்து உமனுக்காகவும் லோயர் கிளாஸஸ்க்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரார்த்தன சமாஜில் உள்ள 2 மெம்பர்ஸ் யார், முக்கியமான மெம்பர்ஸ் யாருன்னா ஆர்.சி. பந்தார்கர், மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1842 பிறந்து 1901 இறந்துட்டாங்க. இவங்க வந்து 3 அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க தான் ஃபவுண்ட் பண்ணவங்க. 1861 விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் 1870 பூர்ணம் சர்வஜனிக் சபா அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1884 த டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஜோதிபா பூலே பற்றி அடுத்து நம்ம நல்லா டிஃபைன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து அவங்கள பற்றின ஒரு சின்ன ஒர்க் மட்டும் சொல்லியிருப்பாங்க. குலாம்கிரி ஸ்லேவரின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. இவருடைய ஒர்க்கு, இந்த ஒர்க்கில் வந்து கேஸ்டுடைய இன்இக்வாலிட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஜோதிபா பூலே வந்து யாருக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கேஸ்ட்டுக்கும் உமனுக்காகவும் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தவங்கள பற்றி பார்த்தோம் பிரம்ம சமாஜில். அவங்க வந்து நிறையா மேரேஜ்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது மேரேஜ் பண்ணுற இயர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போ 10 years தான் கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1860 கன்சென்ட் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12 years அண்ட் 13 years வந்து கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொல்லி மேரேஜ் இயர்ஸை கூட்டினாங்க. அது எப்போன்னா 1891 12 yearsன்னு கொண்டு வந்தாங்க. 1925 13 yearsன்னு மாற்றினாங்க. அப்புறம் கடைசியாக கன்சென்ட் கமிட்டி வந்து எல்லோரும் சேர்ந்து கன்சென்ட் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் பேப்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எப்போன்னா 1929. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will continue in next video. Thank you. Stay tuned and connected.